இந்த ஆழ்குழாய் கிணறுன்னு அங்கேயும் தோண்டுறாங்க. அப்படி தோண்டிட்டு தண்ணி கிடைச்சா மூடுறாங்க, தண்ணி கிடைக்கலாம் மூடாமல் விட்டுட்டு போயிடுறாங்க. இதனால் அவங்களுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. பக்கத்தில் உள்ள குழந்தைங்க எதனா விளையாடிங்கன்னா போய்ட்டு ஊந்து போகுது. அப்படி ஊந்ததுன்னா அந்த குழந்தை பெற்றவங்க மனசு எப்படி இருக்கும்? பல போராட்டத்துக்கு அப்புறம் சில குழந்தைங்க காப்பாற்றப்படுது, நிறையா குழந்தைங்க இறந்தே போகுது. இந்த மாதிரி அங்கங்கே போர் போட்டு விட்டுட்டு மூடாமல் விட்டுட்டு வரதுனால நான் கேட்குறேன், அரசாங்கம் நீங்கள் போர் போடணுன்னா எங்ககிட்ட அனுமதி பெறுங்க. முதல்ல 1 லட்ச ரூபா பணத்தை டெபாசிட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் போர் போடுங்க. மூடிட்டேன்னு எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க, நாங்கள் வந்து பார்த்துட்ட பிறகு உங்கள் பணத்தை நீங்கள் திரும்ப வாங்கிக்கோங்க இப்படின்னு சொல்லலாம்ல. நான் அதை எடுக்கிறேன், இப்படி காப்பாற்றுறேன், பக்கத்தில் பல நோண்டுறேன் இப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய மூச்சு திணறல் வந்து செத்து போய் தனியாக பிச்சு எடுப்பீங்க. ஏன் காலகாலமாக அந்த தப்பு நடக்குது? அந்த 1 லட்ச ரூபா பணத்தை வாங்கிறதுக்கோசம் எப்படியாவது மூடிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி போய் திரும்பி அந்த பணத்தை கொடுங்கன்னு கேட்பான் பாருங்கள் பொறுப்பாக. இதை செய்யுங்க தயவுசெய்து.